கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பொதுவாக நமது கிறிஸ்துவ வாழ்க்கையில் புதிய ஏற்பாட்டு கால சத்தியம் என்று சொல்லி மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், சமாதானமாக இருக்கணும் என்று சொல்லி நாம் போதிப்போம். அது உண்மைதான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லி வரும்பொழுது இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தியத்தை தேவன் விரும்புகிற நியமத்தின்படி புரிந்து கொள்ளவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்க்குறேன், நம்ம அன்புள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானமாய் நடப்பதை இழந்து விடுகிறார்கள். அது நிமித்தம் நிறைய குடும்பத்துக்குள்ளே இழப்புகள் வந்திருக்கிறத பார்த்துருக்கிறேன். உதாரணமாக ஒரு காரியம் சொல்கிறேனே, என் நண்பன் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு 5 சகோதரிகள் உண்டு. அவன் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா அவனுக்கு சொத்து பிரித்து கொடுக்கும்போது அவன் சகோதரிகளுக்கு தனியாக கொஞ்சம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தாங்க. பட் மெயின் ப்ராப்பர்ட்டி, அந்த பரம்பரை சொத்துன்னு சொல்லுவாங்களா, அதை என் நண்பனுக்கு எழுதி வைத்தாங்க. ஆனால் அதில் ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா அந்த பரம்பரை சொத்துலேயும் தனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறான். ஏன் என்று சொன்னால், அவள் கணவன் மரித்து போனான். அது நிமித்தம் அம்மா வீட்டில் வந்து அடைக்கலமாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறாள். அப்போ என் நண்பன் சொல்லுகிறான், நான் தர முடியாது. இப்போது என் நண்பன் அதை என்னிடத்தில் கொண்டு வரும் பொழுது நான் கூட சொன்னேன், எப்பா உன் கூட பிறந்தவா தானப்பா, கஷ்டப்படுறா, விதவையாக இருக்கா, 1 சென்ட் இடம் கொடுக்கறதுல நீ குறைஞ்சி போயிட மாட்டியே என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை சொன்ன பொழுது தான் சொல்கிறான், அவளுக்கு புருஷன் வீட்டில் சொத்து இருக்குது, சொந்த வீடு இருக்குது, அதை யாரும் பங்கு போட வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் கொடுக்கறது அவளுக்கு அடிஷ்னலாக தானே சேரும். அவளுக்கு இருக்கிறதே போதுமே, நான் எதுக்கு கொடுக்கணும்? அம்மா வீட்டில் வந்து இருக்கணும்னா இருந்துட்டு போட்டு, அதுக்காக அண்ணனுடைய சொத்துலேயும் ஒரு பங்கு வேணும்னு கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும்னா? அப்போது நான் கூட அவனுக்கு முதலாவது என்ன சொன்னேன்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நீ 1 சென்ட் இடம் கொடுக்கறதுல கெட்டு போயிட மாட்டியேன்னு. அப்பொழுது அவன் மறுபடியும் சொன்னான், நான் 1 சென்ட் இடம் இல்லை, அவளுக்கு 5 சென்ட் இடம் கொடுத்தா கூட நான் கெட்டு போக மாட்டேன். ஆனால் என் பிள்ளைகள் என்கிட்ட கேள்வி கேட்பாங்கல்ல, எப்பா அத்தைக்கு கொடுக்கறத கொடுத்துட்டீங்க, எங்கள் சொத்தையும் ஏன் பிடுங்கி கொடுக்கீங்கன்னு கேட்பாங்கல்ல. என் நண்பன் என்னோடு பேசும்பொழுது அதனுடைய அர்த்தத்தை நான் புரிந்து கொள்ளலை. நான் இரக்கத்தில் பேசுகிறேன், அன்பில் பேசுகிறேன். ஆனால் அவன் நீதியை பேசினான். என் நண்பன் நீதியை பேசும்போது அது எனக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள கடினமாக இருந்தது. ஆனால் பின்னாட்களில் அந்த குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் வந்த பொழுது புரிந்து கொண்டேன், என் நண்பன் செய்தது தான் சரி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். நல்லா கவனிங்க. சிம்சோன் வந்து ஒரு விசை தன் மனைவியினுடைய வீட்டில் ஒரு சின்ன மன வருத்தத்தின் நிமித்தமாக கோபித்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து விட்டான். தன் மனைவியை தன் பெற்றோரிடத்தில் விட்டு வந்து விட்டான். கொஞ்ச நாள் கழித்து இவன் மீண்டும் தன் மனைவியை தேடி செல்லும் பொழுது அவனுடைய மாமனார்கள் சொல்லுகிறார், நீ உன் மனைவியை முற்றிலும் பகைத்து வெறுத்துட்டா நினச்சி உன் சிநேகிதனுக்கு நான் அவளை மனைவியாக கொடுத்துட்டேன்ப்பா, வருத்தப்படாத. இப்போ உன் மனைவிக்கு தங்கச்சி இருக்கா, அவள் உன் மனைவியை விட ரொம்ப அழகானவா, அதனால் அவளை உனக்கு மனைவியாக தாரேன், ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். ஆனால் சிம்சோன் அதை ஏற்றுக்கொள்ளாமல், இதற்காக நான் உங்களிடத்தில் பழி வாங்கினாலும் அது பாவமல்ல என்று சொல்லி அங்கே பெலிஸ்தேர் தேசத்தில் அவன் ஒரு தீங்கான காரியத்தை செய்தான் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா யோசித்து பாருங்கள். ஒருவனுடைய மனைவியை எடுத்து இன்னொருவனுக்கு மனைவியாக கொடுத்துட்டாங்க. அப்போது அவனை சமரசம் பண்ணுறதுக்காக அவளை பார்க்கிலும் அழகுள்ள அவள் தங்கை இருக்கிறாள், அவளை ஏற்றுக்கொள் என்று சொல்லி சிம்சோனிடத்தில் சொல்லும் பொழுது நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? சரி, நம்ம மனைவியை கொடுத்துட்டாங்க, நமக்கு ஒரு மனைவி வேணும், ஒரு பெண்ணை கட்டித்தாரங்க, அட்ஜஸ்ட் பண்ணி சரி திருமணம் செய்து கொள்வோம் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் அங்கே வேதத்தில் பார்க்கும் பொழுது சிம்சோன் அந்த சமரசத்துக்கு இடம் கொடுக்காம அங்கே அவன் பெலிஸ்தியரை பழி வாங்கினான் என்று பார்க்கிறோம். ஒருவேளை அந்த வேதத்தை வாசிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லோரும் என்ன நினைப்போன்னா, சிம்சோன் இஸ்ரவேல் தேசத்தான், அவர்கள் பெலிஸ்தியர்கள்,
பெலிஸ்தீர்களிடத்தில் பழி வாங்குறதுக்காக தான் தேவன் இதை அனுமதித்தார். ஆகவே நமது வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிறோம். இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சமரசங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனால் எல்லா காரியத்திலும் தேவ பிள்ளைகள் சமரசம் பண்ண வேண்டுமா? பண்ணக்கூடாது. நல்லா கவனிக்கணும். லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையில ஒரு நாளும் பிரச்சனை வந்ததில்லை. ஆனால் லோத்துவின் வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாமின் வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை வருது. இப்போ கவனிங்க, லோத்துவும் ஆபிரகாமும் சித்தப்பா மகன் உறவு. ஒருவரை ஒருவர் அவ்வளவு நேசிக்கிறாங்க, அன்பா இருக்காங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் பட்சமா இருக்காங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா தங்கள் வேலைக்காரர்களுக்குள்ள பிரச்சனை வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எப்பா, நம்ம சகோதரர்கள், நமக்குள்ள சண்டை வேண்டாம். நீ வடக்க போனா நான் கிழக்க போறேன், நீ தெற்க போனா நான் மேற்க போறேன். உடனடியாக அவர்கள் பிரிகிறார்கள் என்று பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமது வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்கு பிரியமாக வாழ அர்ப்பணித்து போகும் பொழுது சில நேரம் சில நபர்களோடு நம்ம சமாதானமாக பேச முடியாதபடி பிரிவினை வரும், சண்டை வரும். இந்த இடத்துல தான் நிறைய தேவ பிள்ளைகள் என்ன தவறு பண்ணுவாங்க தெரியுமா? ஐயோ, நான் ஆண்டவருடைய பிள்ளைல, நான் விட்டு கொடுக்கணும், நான் மன்னிக்கணும், நான் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி யார்கிட்ட நமக்கு கருத்து வேறுபாடு வருதோ, யாருக்கு நமக்கு ஒவ்வாமை வருகிறதோ, யாருக்கும் நமக்கு இடையில அடிக்கடி ஆவில எரிச்சல் வருகிறதோ, அவர்களிடத்துல பொறுமையா இருந்து சகிப்பு தன்மையோடு இருந்து பொறுமையா இருந்து சகிப்பு தன்மையா இருந்து கடைசியில் சமாதானமே இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்றேன். உங்க குடும்பத்தாரா இருந்தாலும் சரி, உங்க உறவினரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்க வாழ்க்கையில அவங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு ஒரு பிரிவினை வருதுன்னா, நீங்க பகைக்க வேண்டாம், சண்டை போட வேண்டாம், அமைதலா பிரிந்து விடுகிறது நல்லது. ஆமா, அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம், அவங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம். ஆனா அவங்களோடு நீங்க ஒன்றா இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இந்த இடத்துல தான் நிறைய பேர் வேதனையோடு கண்ணீர் வடிக்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில சமரசங்கிறது அவசியமானது ஒன்று, தேவை. கணவன் மனைவிக்கு இடையில சமரசம் வேணும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில சமரசம் வேணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த சமரசமானது தேவனால் அனுமதிக்கப்படுகிறதா இல்லையா என்று கவனிக்கணும். திரும்ப திரும்ப உங்களுக்கும் ஒரு நபருக்கு இடையில கருத்து வேறுபாடு பிரச்சனை வருது, நீங்கள் சமரசம் பண்ணி நீங்களே விட்டு கொடுத்து போறீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை விட்டு அந்த நபரை பிரிக்கணுங்கிறதுக்கு தான் கர்த்தர் அந்த கருத்து வேறுபாடு, அந்த பிரச்சனையை அனுமதிக்கிறார். அதை புரிஞ்சு கொள்ளணும். வேதத்தை வாஸ்து பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல ஆபிரகாம் எங்க அண்ணன் பையன் தானே, என் பையன் தானே அப்படின்னு சமரசமா இருந்திருந்தானா தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்க மாட்டார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்காக சில நேரம் தேவனால் அனுமதிக்கப்படுகிற பிரிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அங்கே போய் சமரசம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்கள் பாஸ்டர் தானே, அவர் அப்படி தான் ஏசுவார், நான் விட்டு கொடுத்துட்டே போவேன். அப்போ நீ விருத்தி அடைய வேண்டாமா? ஏன்னா சில போதகர்கள் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலாக சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ விளங்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட. அதே மாதிரி சில நண்பர்கள் இருக்காங்க, சில உறவினர்கள் இருக்காங்க, நம்ம வளருகிறத ஆசீர்வதிக்கப்படுகிறத விரும்ப மாட்டாங்க, எரிச்சலோடு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஐயா அவங்க அறியாமல் பேசுகிறாங்க, அவங்க ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, பொறுமையாக விட்டு கொடுத்து அவங்களோட போவோம். தவறு. சமரசம் பண்ணாதீங்க, பிரிஞ்சு வாங்க. அப்பொழுதுதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேளையில உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி ஆண்டவரே, உம்முடைய வசனமாகிய சத்தியத்தை உமது பிள்ளைகளுக்கு பிட்டு கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் இதிலே உமது பிள்ளைகள் வளர நிலைத்திருந்து கனி கொடுக்க ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். உங்கள் கரம் அவர்களோடு இருந்து எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.